வீடியோ கேட்டு ஷாக் ஆயிடாதுங்க, ஓகேவா? சரியா? நீங்கள் சுகர் மாத்திரை ஒழுங்காக போடுங்க, ப்ரெஷர் மாத்திரை ஒழுங்காக போடுங்க, கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை ஒழுங்காக போடுங்க, இன்சுலின் ஒழுங்காக போடுங்க, ஓகேவா? எல்லாம் கரெக்டாக ஒழுங்காக போடுங்க. உங்கள் ரிப்போர்ட் எல்லாமே நார்மலாக வச்சுக்கிடுங்க. உங்கள் ரிப்போர்ட் எல்லாம் நார்மலாகவே இருக்கட்டும், சரியா? ஆனால் நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன். பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலைன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகாது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகலைன்னா ரிப்போர்ட் நார்மலாக இருந்தாலும் சரி, நீங்கள் மாத்திரை ஒழுங்காக எடுத்தாலும் சரி, 5 பிரச்சனையில் எப்படி 5 பிரச்சனையில் 3 பிரச்சனை கண்டிப்பாக வரும். 5 பிரச்சனை சொல்கிறேன், கேட்டுடுங்க. பக்கவாதம், கண்குருடு, ஹார்ட் பிரச்சனை, கிட்னி டயாலிசிஸ் பிரச்சனை, காலில் ஆறாத புண். இந்த 5 பிரச்சனையில் 3 பிரச்சனை கண்டிப்பாக வரும். அப்படி நான் சொல்லலை, மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், HARRISON, அந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணலைன்னா அந்த 5 பிரச்சனையில் 3 பிரச்சனை கண்டிப்பாக வரும் அப்படின்னு அந்த புத்தகம் சொல்லுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேலன்ஸ்டு டயட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பேலன்ஸ்டு டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திரும்ப சொல்கிறேன், பேலன்ஸ்டு டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும். இல்லைன்னா நீங்கள் மாத்திரை ஒழுங்காக போட்டாலும் சரி, உங்கள் ரிப்போர்ட்டெல்லாம் நார்மலாக இருந்தாலும் சரி, இந்த 5 பிரச்சனையில் 3 பிரச்சனை கண்டிப்பாக வரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் ரிப்போர்ட்ஸை மட்டும் நம்பிட்டு இருக்காங்க. ரிப்போர்ட் நார்மல், நோ, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப டேஞ்சர். இதுதான் ரொம்ப டேஞ்சர். ஸ்டே டியூன்.